அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்களே, தமிழ்நாடு ஆயுர்வேத சங்கத்தினுடைய பொருளாளர் அருமை நண்பர் ஜெயக்குமார் அவர்களே, இந்த விழாவை ஏற்பாடு செய்து சாதித்து காட்டிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் கழுகுமலை சுப்பிரமணியம் அவர்களே, கோயில்பட்டி சினம் உள்ளிட்ட அனைத்து அறங்காவலர்களே, எங்கள் அலைபேசி செயலியினுடைய மாநில அலைபேசி செயலி தலைமை நிர்வாகி டாக்டர் அனுராதா கணேசன் அவர்களாக இருந்த எங்களை எல்லாம் சிற்பங்களாக மாற்றி உங்கள் முன்னால் பேச வைத்திருக்கின்ற உலகமெல்லாம் போட்டு திருக்குறள் செம்மல் மணிமொழியனார் அவர்கள் நினைவை போற்றி அம்மா கமலா மணிமொழியனார் அவர்களை வணங்கி இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். முண்டாசு கவிஞன், தமிழ் வளர்த்த சான்றோன், எட்டயபுரத்து கவிஞன் பாரதியார் இங்கே 8 கிலோமீட்டர் தொலைவிலே தான் பிறந்திருக்கிறார். கோயில்பட்டி என்றாலே இந்த கரிசல் காட்டு காவியத்தை உலகமெல்லாம் பரப்பிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற 2 எழுத்தாளர்களை இந்த கோயில்பட்டியை உலகப் பெருமைக்கு உண்டாக்கிய 2 எழுத்தாளர்களை கொண்ட இந்த ஊர். செண்பகவல்லி அம்மாள் பூவனநாதர் உடனுறையும் இந்த ஊரிலே கு அழகிரிசாமியும் கி ராஜநாராயணனும் பிறந்து இந்த மண்ணுக்கு கரிசல் காட்டு காவியத்துக்கு பெருமை சேர்த்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே கால் பதித்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாதாரணமாக மருத்துவராக கழுத்திலே ஸ்டெத்தாஸ்கோப் போட்டுக்கொண்டு கண் அறுவை சிகிச்சை மட்டும் செய்து கொண்டிருந்த என்னை சமுதாய பணியிலே ஈடுபடுத்தி ஏதோ வேடிக்கை பார்க்க வந்தவனை கூப்பிட்டு மேடையிலே அமர வைத்து அழகுபடுத்தி ஒரு பெரிய சுமையை என்னை பணித்துவிட்டு போன என்னுடைய ஆசான் உலக திருக்குறள் பேரவையினுடைய தலைவர் தமிழ்குளம் நல்லுறவத்தில் ஆயிர வைசிய மக்களை எல்லாம் தன்னுடைய அன்பாலே கட்டி போட்டு அந்த அன்பு கயிறினாலே கதம்ப மாலையாக இங்கே இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வைத்து கொண்டிருக்கின்ற பெருமகனார் திருக்குறள் செம்மல் அவர்களை நான் இந்த நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். திருக்குறள் செம்மலை நினைவு கூறும் பொழுதெல்லாம் மதுரை வரும்பொழுது நான் கழுகுமலை சுப்பிரமணியத்தை நினைவு கூறாமல் இருக்க முடியாது. எப்படி ராமனுக்கு ஒரு ஆஞ்சநேயரோ அதுபோல் திருக்குறள் செம்மலுக்கு ஒரு ஆஞ்சநேயர் கழுகுமலை சுப்பிரமணியம். எங்கே எல்லாம் ராமன் இருக்கிறாரோ அங்கே எல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார். திருக்குறள் செம்மல் எங்கே எல்லாம் இருக்கிறாரோ அங்கே எல்லாம் கட்டாயம் அவருக்கு பின்னாலே கழுகுமலை சுப்பிரமணியம் நின்று கொண்டிருப்பதை நான் நிறைய இடங்களிலே பார்த்திருக்கிறேன். ஒரு நல்ல உழைப்புக்கு சொந்தக்காரர். நான் அவரிடையே இந்த சங்க கூட்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா அவருக்கு ஒரு சாமியாடி வெறி வந்துடுற மாதிரி, என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது. ஒரு சாமியாடியாக அந்த ஒரு கூட்டத்தை கழுகுமலை உங்களை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த சங்க கூட்டமெல்லாம் ஒரு சாமியாடிக்கு எப்படி வெறி வருமோ அந்த மாதிரி கழுகுமலை அண்ணனுக்கு வெறி வந்துடும். சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதுக்கு பிறகு தான் நம்மளை கூட திட்டுவார். அதுக்கப்புறம் தான் பின்னாடி என்ன டாக்டர் நடந்தது, நான் திட்டிட்டேன்னா அப்படின்வார். அந்த அளவுக்கு சமுதாயத்தின் மீது பற்றும் பாசமும் கொண்டிருக்கின்ற இந்த அருமை நண்பனின் அன்புக்கு கட்டுப்பட்டு தான் இங்கே எத்தனையோ வேலைகளுக்கு இடையே மாநில தலைவர்கள் வந்திருக்கிறார்கள்.
24 மணி நேரத்தில் 28 மணி நேரம் இருந்தால் கூட அவருக்கு பத்தாது. இங்கே நான் ஒரு சங்கத்தை நடத்துவது என்பது மிகவும் சிரமமான காரியம். அதுவும் ஒரு பிரிவை நடத்துவதே சிரமமான காரியம். இதில் 18 பிரிவை நடத்துவது என்பது எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஒரு முறை காஞ்சி பெரியவரிடத்தில் வரிசையில் நின்று கொண்டிருந்த ஒருத்தரை பார்த்து அந்த ஊழியர் திட்டிவிட்டார். உடனே அந்த ஊழியர் மனம் வருத்தப்பட்டது. அவருடைய முறை வரும் பொழுது காஞ்சி பெரியவர் கேட்டார், ஏன் உன் மனம் வருத்தப்பட்டதா அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொன்னார். இல்லை நீ பரமசிவனை பார்த்துருக்குறியா அப்படின்னாரு. இல்லை பரமசிவன் படத்தில் பார்த்துருக்கியா அப்படின்னாரு. பார்த்துருக்கேன். சொல்லு பார்க்கலான்னாரு. கழுத்தில் நாகப்பாம்பு, கையில் நாகப்பாம்பு, இங்கே உடுக்கை, இந்த பக்கம் அரக்கர்கள், இந்த பக்கம் தேவர்கள், இந்த பக்கம் எல்லாம் இது மாதிரி அத்தனை விதமான கேரக்டர் இருக்கிறவர்களை எல்லாரையும் ஒருங்கிணைச்சி பரமசிவன் எப்படி போகிறாரோ அந்த மாதிரி அத்தனை விதமாக இருக்கிற மனப்பக்குவம் உள்ளவர்களை எல்லாம் அரவணைத்து செல்லுகிற ஒரு சங்கம். இந்த பண்பை எங்களுக்கு மணிமொழியன் ஐயா கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறது. ஆகவே தான் எங்கோ ஆரூரில் இருக்கிற நான் உங்கள் அன்பால் கட்டுப்பட்டு இங்கே கோயில்பட்டியில் நின்று கொண்டிருக்கிறேன். மணிமொழியினாருக்கு பிறகு சங்கம் என்ன ஆகும் என்று எவ்வளவோ கவலைப்பட்டார்கள். ஆனால் அவர் கைகாட்டி விட்டு போனது மாநில தலைவர் வேந்தர் கணேசன் அவர்களை. கணேசன் அவர்களுடைய வழிகாட்டுதல் ஒரு பிரம்மாண்டமான தலைமை. அந்த தன்னுடைய மாமனாருடைய லட்சியத்தை நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வெறி, யாராலும் சாதிக்க முடியாது என்று நினைத்து நீதிமன்றமே நீதிபதிகளே விட்டு போன வழக்கு. ஏனென்றால் ஒரு சமயத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். சச்சிதானந்தம் அவர்கள், நாங்கள் ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு சச்சிதானந்தம் அவர்கள் என்னிடத்தில், டாக்டர் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை அனுப்பி வைங்க அப்படின்னார். அவருடைய நண்பர் தட்சிணாமூர்த்தின்றவர் செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜாக இருந்தார். அவர்கிட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை படிக்க சொன்னார். படிச்சுட்டு செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜ் என்கிட்ட பேசினார். டாக்டர் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு, இதுக்கு மேலே ஒன்றும் சச்சிக்கிட்ட சொன்னேன், இவ்வளோ தான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி எலெக்ஷன் நடக்குமோ பாருங்கள், மேற்கொண்டு பார்த்துக்கலாம் அப்படின்னார். அதே தீர்ப்பை வைத்து கொண்டு அதே வழியிலே தொடர்ந்து போராடி உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், ஆன்மீக மன்றம் இவைகள் அனைத்து எல்லாம் தாண்டி தன்னுடைய மன வலிமையினாலும் தன்னுடைய சொல் வலிமையினாலும் தன்னுடைய நேர்மையான வழியினாலும் நெருஞ்சிப்பேட்டை மடத்தை மீட்டெடுத்த கொடுத்த பெருமை டாக்டர் ஏஎஸ் கணேசன் அவர்களுக்கு மட்டுமே சார். நாங்கள் எல்லாம் ஒரு சாதாரண தொண்டர்கள் தான். நான் ஒரு செயலாளர் என்று சொல்லிக்கொள்ள மாட்டேன். நான் கடைசி தம்பி, பல்லாண்டு வாழ்க படத்தில் எம்ஜிஆர் சொல்லுகிற பொழுது மாதிரி 5ஆம் தம்பி 6ஆம் தம்பி என்கிறது கடைசி தம்பியாகத்தான் நான் இங்கே நிற்க விரும்புகிறேன். பதவி என்பது எப்போதும் தோளுக்கு மேல் போட்டிருக்கிற துண்டு என்று அண்ணா சொல்லுவார்கள். மகாபாரதத்தில் ஒரு கதை வரும். பாரத போர் முறிந்த பிறகு, ஏனென்றால் இங்கே நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்த தேவதச்சன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் இங்கே இருக்கிறார். இந்த கூட்டத்தில் அவர் இருந்தால் தயவு செய்து எழுந்திருச்சு அறிமுகப்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கார் சார் தேவதச்சன். ஆகவே அந்த மகாபாரத போர் முடிந்த பிறகு தேர் எல்லாம் நின்றது. தேரிலே இருந்து கொடியிலே இருந்த ஆஞ்சநேயர் பறந்து போய்விட்டார். கிருஷ்ணன் சொன்னான், அர்ஜுனா தேரிலே இருந்து சீக்கிரம் குதி என்றார். அர்ஜுனனுக்கு லேசாக மனதிலே ஒரு சின்ன நெருடல். எப்படி இருந்தாலும் இந்த கார் ஓட்டுறவங்கெல்லாம் ஓனர் டிரைவர் கொஞ்சம் இறங்கி கார் கதவை திறந்து விட்டால் நல்லா இருக்குமேன்னு ஒரு மனசில் வரும். அதே போல் கிருஷ்ணனுடைய
அர்ஜுனனுடைய மனதிலே அப்படி ஒரு நினைப்பு வந்தது. கிருஷ்ணன் தெரிந்து கொண்டார். இருந்தாலும் அர்ஜுனனை பிடித்து கீழே குதி என்றார். கீழே குதித்தார். அர்ஜுனனும் கீழே குதித்த அடுத்த நொடி கிருஷ்ணரும் கீழே குதித்தார். கிருஷ்ணர் கீழே குதித்தவுடன் அந்த தேர் தீப்பற்றி எரிந்தது. ஏனென்றால் அந்த அவ்வளவு கௌரவர்களோ துரோணாச்சாரியாரோ விட்ட அம்பு அதனுடைய அந்த தன்மை மந்திரம் கட்டு முடிந்த பிறகு அந்த தேர் எரிந்தது. கீழே விழுந்த இறங்கிய கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் நேராக கிருஷ்ணனுடைய முகத்தை பார்த்தார். கிருஷ்ணன் முகத்தில் எல்லாம் ஒரே காய வடுக்கள், புள்ளிகள், ரணமாக அம்மை தழும்பு போல புள்ளிகள். என்ன மைத்துனா என்ன என்று கேட்டான். அப்பொழுதுதான் சொன்னார், அர்ஜுனா, உன் மீது ஒரு சிறு காயம் படக்கால் நாங்கள் பாதுகாத்தது யார் என்று நினைக்கிறாய்? இதோ இந்த பகவான் கிருஷ்ணர் தான். இந்த வலிகளை எல்லாம் நான் தாங்கிக் கொண்டேன் என்று அவர் உடம்பிலே இருக்கிற அத்தனை காயங்களையும் பார்த்தார். இதைத்தான் திருவல்லிக்கேரியிலே பார்த்தசாரதி கோயிலிலே நீங்கள் பார்ப்பீர்கள். திருவல்லிக்கோணி பார்த்தசாரதி கோயிலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த பகவானின் முகத்திலே அத்தனை அம்புகள் இருக்கும், அம்பு வடுக்கள் இருக்கும். ஆக இதை எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்கின்ற மாதிரி இந்த நெருஞ்சிப்பேட்டை மடத்தை மீட்டெடுத்து கொடுக்கின்ற அனைத்து உதவிகளையும் சாதாரண ஒரு அதாவது நீதிபதிகளை கூட நாம் வென்று விடலாம். உச்ச நீதிமன்றம் வரை போனோம், வென்று விட்டோம். ஆனால் ஆன்மீகத்திலே எங்கே போனாலும் சாமியார் சாபா கொடுப்பார். சாமியார் உங்களை இப்படி பண்ணுவார், நீங்கள் பகவானுக்கு துரோகம் பண்ணுறீங்க. இதையெல்லாம் மீறி சாமியாரை விட அதிகமான புண்ணியம் செய்தவர்களால் மட்டும்தான் இதை சாதிக்க முடியும் என்ற நிலைமையை ராஜராஜேஸ்வரி உருவாக்கி இன்றைக்கு அந்த மடாதிபதியும் மீறி 12 பேரையும் நிற்க வைத்து வெற்றி பெற்று வைத்த ஒரே ஒரு பெருமை இந்த தமிழகத்தில் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே டாக்டர் கணேசன் அவர்களை மட்டுமே தான் சாரும். அவருடைய தலைமையிலே இந்த சமுதாயம் பீடு நடை போடும். நாங்கள் எவ்வளவோ செய்ய நினைத்தோம். இந்த சமுதாய மேன்மைக்காக தனியாக நாங்கள் எவ்வளவோ செய்ய நினைத்திருக்கிறோம். எங்களால் இயன்றவரை இந்த சமுதாயம் மேம்பாடும். சென்ற முறை தேர்தலிலே கூட முதல் முறையாக ஆயிரவயசு சமுதாயத்தை அங்கீகரித்து மாநில செயலாளரான என்னை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே ஓட்டு கேட்பதற்காக தயாநிதி மாறன் அவர்களும் சேகர்பாபு அவர்களும் அந்த சென்னை மேயர் அவர்களும் தலைவரை அழைத்தார்கள். தலைவர் டாக்டர் நீங்கள் போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னதுனால நான் அங்கே போய் பேச வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுதும் சொன்னேன், இந்த சமுதாயம் 40 லட்சம் மக்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இருக்க வேண்டியதெல்லாம் 2 கோரிக்கை தான். ஒன்று நெருஞ்சிப்பேட்டை மடம், அதை எங்களுடைய தலைவர் தலைமையிலே நாங்கள் 12ஐயும் வெற்றி பெற்று விட்டோம். அடுத்தது எங்களுக்கு இருக்கிறது கந்தக்கோட்டம். இந்த கந்தக்கோட்டத்தை எங்கள் சமுதாயத்துக்கு திருப்பி தாருங்கள் என்று தைரியமாக நீங்கள் திருப்பி தந்தால் எங்கள் மக்கள் அனைவரும் உங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் என்று உறுதியளிக்கிறேன் என்று கூறுகின்ற மன வலிமையை இந்த சங்கம் பெற்றிருக்கிறது என்றால் அது எவ்வளோ பெரிய பெருமை என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். இதற்காக இவ்வளவு உழைத்து இன்றைக்கு சமுதாயம் எப்பொழுது பேசினாலும் சார் பேசுகிறது ஃபோன் பண்ணுன்னா என்ன டாக்டர் அப்படின்னு சார் இந்த மாதிரி சார் செய்யலாம், டூ இட் டாக்டர். அதுக்கு மேலே அவர் அடுத்த வாசனையே பேச மாட்டார். இந்த அளவுக்கு எங்கள் மீதும் சமுதாயத்தின் மீதும் நம்பிக்கை இருக்கிற உங்களுக்கு நாங்கள் காட்டுகின்ற ஒரே நன்றி, என்றென்றைக்கும் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பதுதான் நாங்களும் இந்த சமுதாயமும் உங்களுக்கு காட்டுகின்ற நன்றி என்று கூறி என்றும் உங்கள் வழியிலே அயராது பயணிப்போம். கோயில்பட்டி என்றாலே நான் நண்பர் நாகேஷை மறந்துவிடக்கூடாது. எத்தனை நேரமானாலும் நாகேஷ் போன்ற தைரியமானவர்களெல்லாம் இங்கே இருக்கிறார்கள். அருமை அண்ணன் போஸ் அவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவோ போர் சின்னப்பம்பட்டியிலிருந்து
ஞானசேகரன் ஐயா உடல்நலை குறைவிலிருந்து கூட வந்திருக்கிறார்கள். கடலூரிலிருந்து சின்னதுரை, எம்ஆர் கோபி போன்றவர்களெல்லாம் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவர் சார்பாகவும் நீங்கள் இன்றைக்கு நாம் காட்டுகின்ற கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இன்றைக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலைமை தமிழ்நாடு ஆயுர வைசியர் சங்கம் மாநில தலைவர் வேந்தர் கணேசன் அவர்களிலே இன்றைக்கு சாதித்து காட்டியிருக்கிறோம். நம்மை மாற்று கருத்தாளி கொண்டவர்கள் கூட இன்றைக்கு நம்மை தேடி வருகின்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறோம். இனி அறங்காவலர்கள் எப்படி செயலாற்றுகிறீர்களோ அதை பொறுத்து தான் தமிழ்நாடு ஆயுர வைசியர் சங்கத்தின் பெருமையும் அடங்கியிருக்கிறது என்கின்ற ஒரு நிலைமையை நான் உங்களிடத்தில், நீங்கள் நன்றாக செயலாற்றினால் எங்களுக்கு பெருமை, அந்த பெருமையை நீங்கள் என்றைக்கும் நிலைநிறுத்தி கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை இன்றைக்கு என்றைக்கும் உண்டு. ஏனென்றால் சங்கமும் மடமும் இரு கண்கள். மக்களுடைய மகிழ்ச்சியே மடத்தின் மகிழ்ச்சி. ராஜராஜேஸ்வரி அன்னையினுடைய ஆசியோடு அனைவரும் நலமாக வாழ்ந்து சமுதாயத்தின் பெருமையை உயர்த்த இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக கோயில்பட்டி அண்ணன் சங்கர் அவர்களுக்கும், சகோதரர் கழுகுமலை சுப்பிரமணியம் அவர்களுக்கும் தமிழ்நாடு ஆயுர வைசியர் சங்கத்தின் சார்பில் திருக்குறள் செம்மல் அவர்களுடைய ஆசியோடு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய ஆயுர வைசிய சங்கத்தின் மகத்துவத்தை மிக அழகாக எடுத்துரைத்து பாராட்டுரை வழங்கிய டாக்டர் எம் ஜெயராமன் MBBS DO மாநில செயலாளர் தமிழ்நாடு ஆயுர வைசிய சங்கம் அவர்களை நம் விழா தலைவர் டாக்டர் AS கணேசன் அவர்கள் கௌரவிக்கின்றார். அன்னார் அவர்களை கேடயம் மற்றும் வெள்ளி குத்துவிளக்கை பரிசாக பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இறுதியாக பாராட்டுரை வழங்க வருமாறு செயலாளர் ஆயிர வைசிய காசுக்கார செட்டியார்கள் சங்கம் கோவில்பட்டி மற்றும் தாளாளர் AV துவக்கப்பள்ளி AV மேல்நிலைப்பள்ளி திரு A சுப்பிரமணியம் செட்டியார் அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையிலே நான் இப்பொழுது மிகவும் விரும்பி நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த நல்ல நேரத்திலே ஐயா மணிமொழியனார் அவர்களை நினைவு கூறாமல் இருக்க முடியாது. பெரும்பாலான நேரங்களிலே நான் அவரை மதுரை காலேஜ் ஹவுஸில் சந்தித்து பேசியிருக்கிறேன். அவரை பார்ப்பதற்கு யார் சென்றாலும் உடனே அமர வைத்து எல்லாருக்கும் முதலில் ஒரு காஃபி கொடுத்துட்டு தான் மற்ற பேச்சை தொடங்குவார். அப்படி ஒரு நல்ல உள்ளம், நல்ல மனிதரை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டிய கட்டாயத்தில், அதன் தொடர்பாக இந்த கோயில்பட்டி AVK சங்கத்தின் சார்பிலே அன்னாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் படைப்பதிலே மிக்க கடமைப்பட்டுள்ளேன். அன்னாரை இந்த நேரத்தில் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். ஐயா மணிமொழியனார் இருக்கிற காலத்தில் இந்த ஆயுர வைசிய சங்கம் தொடர்பாக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, இந்த ஆயுர வைசிய சங்கம் வளர வேண்டும் என்பதற்காக அவர் பட்ட பாடு, அவர் ஏராளமான நேரங்களை இந்த ஆயுர வைசிய சங்கம் வளர்வதற்காக அவருடைய நேரங்களையும் பணத்தையும் ஏராளமாக செலவு செய்துள்ளார். அந்த நல்ல மனிதரை இந்த நேரத்தில் நாம் பாராட்ட வேண்டும். அவர் செய்த காரியங்களை, அவர் விட்டு சென்ற பணிகளை இப்போது நமது மதிப்புக்குரிய ஐயா மருத்துவர் ஐயா AS கணேசன் அவர்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு பக்கபலமாக அவருடைய குடும்ப நண்பர்கள், குடும்ப உறவினர்களும் கூட இருந்து எல்லா காரியங்களுக்கும் உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். மிக மேலாக தற்சமயம் நமது நெருஞ்சிப்பேட்டை தேர்தல், அந்த தேர்தல் நடப்பதற்கு மிக முக்கியமான காரியமாக இருந்து அந்த தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தவர் ஐயா கணேசன் அவர்கள். அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்ற அந்த நெருஞ்சிப்பேட்டை அறங்காவலர் குழு மிக அருமையாக அமைந்துள்ளது. மிக நல்ல காரியங்களை எல்லாம் மிக வேகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அன்னாருக்கு தனிப்பட்ட முறையிலே கோயில்பட்டி AVK சங்கத்தின் சார்பிலே
நம்மளுடைய நன்றியை பணிவுடன் படைப்பித்துக் கொள்வதிலே மிக பெருமைப்படுகிறேன். அடுத்து இங்கே வருகை தந்துள்ள நெருஞ்சிப்பேட்டை அறங்காவலர் குழு தலைவர் சச்சிதானந்தம் மற்றும் ஐயா ஜெயராமன், தவமணி செட்டியார், சிவகுமார், ரகுநாதன் இவர்களெல்லாம் நாம் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். அவர்களெல்லாம் நம்ம ஆயிர வைசிய சங்கத்தின் உறுப்பினராக இருப்பதோடு நெருஞ்சிப்பேட்டைக்காக மிக கடுமையாக உழைத்து நெருஞ்சிப்பேட்டையுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு மிகவும் பாடுபட்டு கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அதற்கெல்லாம் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்து நமது ஏவிகே சங்கம் கோயில்பட்டி பெருமை சேர்த்த அவர்களையெல்லாம் இந்த நல்ல நேரத்திலே கோயில்பட்டி ஏவிகே சங்கம் சார்பிலும் கோயில்பட்டி ஆயிர வைசிய காசுகார சர்டிஃபிகேட் சார்பிலும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு பணிவுடன் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாராட்டுரை வழங்கி சிறப்பித்த சுப்பிரமணியன் செட்டியார் அவர்களை கௌரவிக்குமாறு நம்முடைய விழா தலைவர் ஏஎஸ் கணேசன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிலாவின் தொடர்ச்சியாக அறங்காவலர்களுக்கு பாராட்டு விழா நடத்தல். முதலாவதாக நம்முடைய நெருஞ்சிப்பேட்டை மடத்தின் அறங்காவலர் மற்றும் குழு தலைவர் டி சச்சிதானந்தம் பி அவர்களை கௌரவிக்குமாறு நம்முடைய விழா தலைவர் டாக்டர் ஏஎஸ் கணேசன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம் அனைவரும் நம்முடைய கரவொலிகள் மூலம் நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மதுரை மாவட்ட அறங்காவலர் ஜி லட்சுமிவாசன் அவர்களையும் ஆர் சங்கர் திருநெல்வேலி மாவட்ட அறங்காவலர் அவர்களையும் கௌரவிக்குமாறு டாக்டர் எம் ஜெயராமன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜி லட்சுமிவாசன் மதுரை மாவட்ட அறங்காவலர் மற்றும் ஆர் சங்கர் திருநெல்வேலி மாவட்ட அறங்காவலர் அவர்கள் பாராட்டினை பெறுகின்றனர். அடுத்ததாக திருச்சி மாவட்ட அறங்காவலர் ஏ அங்கமுத்து அவர்களை கௌரவிக்குமாறு வி ஜெயக்குமார் மாநில பொருளாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம் அனைவரும் நம்முடைய கரவொலிகள் மூலம் நம்முடைய பாராட்டினையும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நீலகிரி மாவட்ட அறங்காவலர் ஆர் மயில்சாமி அவர்களை கௌரவிக்குமாறு பிஎஸ் வெங்கடகிருஷ்ணன் செட்டியார் தலைவர் ஆயிர வைசிய காசுக்கார செட்டியார்கள் சங்கம் கோவில்பட்டி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இறுதியாக ராமநாதபுரம் மாவட்ட அறங்காவலர் PN செந்தில்குமார் MABL அவர்களை கௌரவிக்குமாறு SK சந்திரசேகரன் தலைவர் ஆயிர வைசிய காசுக்கார செட்டியார்கள் சங்கம் விருதுநகர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.